ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த லைவ் என்ன பார்க்க போகிறோம்னா மகேந்திரா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்குள்ளே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல், ஃபார்மசி, நர்சிங் எல்லாமே வந்திருக்கு. இந்த காலேஜை பற்றி நம்ம எல்லாமே இன்னைக்கு இந்த இடத்துல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த காலேஜ் எங்கே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இது யாருக்குள்ள செயல்படுது, இந்த காலேஜில் என்ன அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, அந்த காலேஜ் என்ன கிரேடில் இருக்குது, இந்த காலேஜ் என்ன அட்டானமஸா இல்லை நான் அட்டானமஸா, என்ன கோர்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஃபீஸ் வாங்குறாங்க, கோச்சிங் எப்படி இருக்கும், இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்காங்க, அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, அரியர்ஸ்லாம் வருமா வராதா, பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ கம்பெனிஸ் வராங்க, எவ்வளோ பேக்கேஜ் தராங்க, கல்ச்சுரல் எப்படி இருக்கும், ஃபேக்கல்ட்டி எப்படி இருப்பாங்க, ராகிங்லாம் இருக்குமா இருக்காதா, ட்ரெஸ் கோடு எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, சிலபஸ் எப்படி இருக்கும், ஹாஸ்டல்லாம் இருக்கா, ஃபுட் எப்படி இருக்கும், ஸ்காலர்ஷிப்லாம் உண்டா இல்லையா, அண்ட் எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பில் அக்செப்ட் பண்ணுறாங்க, அண்ட் பிளேஸ்மெண்ட்க்கு எவ்வளோ கம்பெனிஸ் வராங்க, எவ்வளோ பிளேஸ்மெண்ட் லாஸ்ட் இயர் பண்ணி தந்திருக்காங்க, அண்ட் இந்த காலேஜில் எப்படி அட்மிஷன் போடுறது, அப்ளிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அண்ட் ஃபைனலி லோக்கலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பஸ் டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்டு எவ்வளோ பஸ் வச்சுருக்காங்க, அண்ட் ஃபைனலாக இந்த காலேஜுக்கு அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட கல்வி தமிழா சோல்ஜர்ஸ் எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் டீட்டெயில்டாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு டான் சேரும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல்ல ஆள்னு அடிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சேலம் திருச்செங்கோடு ஹைவே, மகேந்திரபுரி, மல்லாசமுத்திரம், நாமக்கல். இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1978. இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. அண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி. ஒவ்வொரு காலேஜுக்கும் இவங்க அஃபிலியேட் வச்சிருக்காங்க. அண்ட் அப்ரூவ்டு பை பார்த்தீங்கன்னா ஏஐசிடி, யூஜிசி, ஐஎம்சி நியூ டெல்லி, எல்லா அப்புறமே வச்சிருக்காங்க. காலேஜ் கிரேட் பார்த்தீங்கன்னா NAC A+ கிரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் NB அக்ரெடிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என்ன காலேஜ் அப்படின்னா இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். அட்டானமஸ் காலேஜ்னா கண்டிப்பாக தெரியும். இங்கே என்ன மாதிரி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெகுலராக பண்ணுறாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அரியர்ஸ் வராதுன்றத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் அரியர்ஸ் வராது. உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே உள்ளே எடுப்பாங்க அண்ட் பேப்பர் கரெக்ஷன் உள்ளே பண்ணுவாங்க. கண்டிப்பாக அரியர்ஸ் வராது. ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நர்சிங், ஃபிசியோதெரப்பி, அலைட் சயின்ஸ், ஃபார்மசி, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இந்த கோர்சஸ்க்கெல்லாம் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது இன்ஜினியரிங்குள்ளே என்ன கோர்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் சயின்ஸில் என்ன கோர்சஸ் இருக்குது, மெடிக்கல் என்ன கோர்சஸ் இருக்குது, நர்சிங் என்ன கோர்சஸ் இருக்குது, ஃபார்மசி என்ன கோர்சஸ் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அண்ட் இந்த காலேஜஸில் ஒவ்வொரு கோர்ஸுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அட்மிஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், எப்படி ஜாயின் பண்ணுறது, அட்மிஷன் வாங்குறது, ஸ்காலர்ஷிப் வாங்குறது, நான் இந்த மாதிரி எந்த ஒரு குவைரிஸ் இருந்தாலும் உங்களுக்கு காலேஜோட நம்பர் அஃபிஷியலாக நான் மேலே கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம காலேஜை பற்றி டீட்டெயிலாக பார்த்துவோம். ஓகே, இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ரொம்பவே லிபரலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எதுக்கு லிபரலாக இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டி என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்கல்ட்டி PhD முடித்தவங்க அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா MTech முடித்தவங்க இந்த மாதிரி இருக்காங்க. பட் கோச்சிங் பொறுத்தளவுக்கு சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? காலேஜ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு IT கம்பெனியுமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பார்த்தீங்கன்னா வெல் எக்யூப்ட் லேப் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் வச்சுருக்காங்க. ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர் சென்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டோரியம். ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்குது. அண்ட் சோலார் வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபுட்டை பொறுத்தளவுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன் கேம்பஸ், ஓகேங்களா, ஆன் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா கிளினிக் வித் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் 24/7 கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டி ஜிம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவலாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மல்டி ஜிம் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அது மட்டும் இல்லாமல் காலேஜ்குள்ளே கெஃபேட்டேரியா, கேன்டீன் இது எல்லாமே இருக்குது. ஏடிஎம், ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே உங்களுக்கு காலேஜ்குள்ளேயே ஓகே, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 100க்கு 80% கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ கம்பெனிஸ் வராங்க கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 150+ கம்பெனிஸ் வராங்க. அண்ட் எவ்வளோ பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 4.50 LPA ஸ்டார்ட் பண்ணி ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 25 to 40 LP வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜில் கல்ச்சுரலாக எப்படி கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக கல்ச்சுரல் பொறுத்தவரைக்கும் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லாவே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஓணம் ஃபெஸ்டிவல், பொங்கல் ஃபெஸ்டிவல், அது மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற டைம் கல்ச்சுரலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த காலேஜில் ரேகிங்காக இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாதுன்றதை சொல்லலாம். ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை. ஓகே, இந்த காலேஜில் ட்ரெஸ் கோட் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு கேஷுவல் அண்ட் ஃபார்மல் ட்ரெஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகே, இந்த காலேஜில் சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் பொறுத்தவரைக்கு இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ்னால எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கனால சிலபஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வருஷம் என்ன டெக்னாலஜிஸ் ஆடாக இருக்கோ அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜில் ஹாஸ்டல் கேட்டேன் கண்டிப்பாக வந்து இருக்குது, நான் சொல்லியிருப்பேன். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் வந்து ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப்லாம் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப், ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்காலர்ஷிப்புமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்லாம் எப்படி வாங்க நினச்சா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இந்த காலேஜில் இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கம்பெனிஸ் வராங்க எல்லாமே சொல்லியிருப்பேன். அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ சொல்லியிருப்பேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த காலேஜுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்த விஷயம் அப்படின்னா, இந்த காலேஜில் இப்போ வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படி கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காலேஜுக்கு என்ன மாதிரி பஸ் ரூட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் லோக்கல்லே பார்த்தீங்கன்னா அங்கே நாமக்கல், சேலம், கரூர் டிஸ்ட்ரிக்ட், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாத ஆளுங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 பஸ் வந்து மகேந்திரா காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து நம்ம சூப்பராகவே சொல்லலாம். ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பரவாயில்ல, இந்த அளவுக்கு இவ்வளோ பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். அண்ட் பஸ் ஃபீஸ் என்னவாக இருக்கும், அண்ட் பஸ் எங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் இந்த மாதிரி என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதே நம்பர் காலெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ காலேஜை பற்றி எல்லா விஷயங்களும் நம்ம டீட்டெயிலாக ஷார்ட்டாக பார்த்துருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜை பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜஸில் எந்த மாதிரி கம்பெனிஸ் வராங்கன்றதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எனக்கு நாம வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே MNC கம்பெனிஸ் தான் வராங்க. ஸோ 150+ கம்பெனிஸ் வராங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜ் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எந்த காலேஜுக்கு வீடியோ நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான வீடியோ சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரத்யூ. தேங்க்யூ.